Okay, ஹலோ I கைஸ், see a இன்றைக்கி bit நாம் from ஸ்பைடர்மேன் Wikipedia. மைல்ஸ் மோரல்ஸ் கேம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இது ரிலேட்டடாக 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கை வந்து கமெண்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நியூ ஃபார்மோட பேஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த பேஸுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே ஏதாவது டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்குமா அந்த மாதிரி சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ வழி எங்கே இருக்குன்னு தெரில, சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கோம். ஓகே, வழி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இனி எப்படி உள்ளே போகலான்னு பார்க்கலாம். ஒரு டோர் இருக்குது. 2 டோரில் எந்த வழியாக போகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டோரை ஓப்பன் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகுது. ஸோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெப்பன் ஸ்கிப் பண்ணுறோம். அதனால் பக்கம் நிற்குது. 2 டோரையுமே ஓப்பன் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ 2 டோர் வழியாக ஃபஸ்ட் போய் பார்க்குறோம். அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் திரும்ப வந்துட்டோம். ஸோ திரும்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் டோருக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் டோரில் வந்து ஓகே, அங்கே வழி இருக்குது. மேலே ஒரு வெண்ட் இருக்குது. அது வழியாக போக போகிறோம். ஸோ இப்போ உள்ள க்ரால் பண்ணி போகும்போது கீழே இன்னொரு வெண்ட் இருந்தால் வழியாக கீழே ஜம்ப் பண்ணிட்டோம். அங்கே ஒருத்தன் ராக்ஸனோட ஒரு ஆள் ஒருத்தன் ஜென்ரேட்டர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அடிச்சு தள்ளியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணுறாருக்கு. அவன் வந்து நான் செக்யூரிட்டிக்குள்ளே பேசிக்கல வந்துட்டேன்றான். ஸோ நம்மளும் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. ஸோ ஃப்ரெண்ட் வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ இப்போ நம்ம இன்னொரு டோர் இருக்குது. அது வழியாக போகலான்னா டோர் ஓப்பன் ஆகலை. ஸோ பஞ்ச் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அதுக்கு நமக்கு செட் ஆகலை. ஸோ வழி எதுவும் இல்லைன்னு சுற்றி சுற்றி தேடி ஆல்ரெடி போன இடத்துக்கு திரும்ப வந்து தேடி பார்க்குறோம் இங்கே எதுவும் ஆப்ஷன் இருக்கான்னு. ஸோ அதில் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுன்னு காட்டுது. அதுக்காக தேடி தேடி அது பக்கத்தில் எக்ஸைட்டாக லொக்கேஷன் போகிறது பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அங்கே வெண்டு இருக்குது. அது வழியாக போயிட்டோம். இப்போ திரும்பவும் க்ரால் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே இடம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். திரும்ப வேறு எதுவும் வந்துருக்கா இல்லை வந்து ஃபேனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் போகணுமா அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஃபேன் ஸ்டாப் பண்ணிட்டு தான் போகணும், வேறு வழியில். ஸோ ஃபேனை ஸ்டாப் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, இங்கே வந்து ஒரு வெண்டு இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 வழியாக கீழே இறங்கிடலாம். ஓகே, இப்போ ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். ராக்ஸனோட பாக்ஸஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ராக்ஸனோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்க. தான் வச்சு செஞ்சுருவானுங்க. ஸோ இங்கே இந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தேடி பார்க்கலாம். கதவை திறக்க ட்ரை பண்ணுறோம். பட் கதவை திறக்கலை. இந்த ஒரு வழியாகவும் அங்கே கீழே போக முடியாது. இப்போ பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அதில் இருந்து ஒரு நமக்கு சிப் கிடைக்குது. ஸோ வேறு என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். வேறு வழி இருக்கான்னு சுற்றி சுற்றி தேடுறோம். எங்கேயும் இருந்த மாதிரி தெரியல. ஸோ தேடி தான் பார்க்கணும். கதவு திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெறும் பஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆகுமான்னு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கும் ஆப்ஷன் இல்லை. சரி, பொருள் எடுத்து த்ரோ பண்ணி பார்த்தாலுமே எதுவும் ஆகலை. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். திரும்ப அங்கேங்க சொல்லி பார்க்க வேண்டியது தான். நல்ல ஏதாவது கால் பண்ணி பார்த்தா ஏதாவது சான்ஸ் கிடைக்கும். வழி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதை கால் பண்ணி போனால் மட்டும்தான் ஒரே வழி. அங்கே வெண்ட் இருக்குது. அது வழியாக போகிறதுக்கான ஆப்ஷன் இருந்த மாதிரி தெரியல. இங்கேயும் ஒரு வெண்ட் இருக்குது. அது மட்டும் போக முடியாது கண்டிப்பாக. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்து திரும்ப சுற்றி தேட வேண்டியதாக இருக்குது. இருக்கிறதெல்லாம் எரிஞ்சு பார்த்தாலும் ஒரு யூஸும் இல்லை. ஸோ கால் பண்ணி மேலே போய் பார்க்கலாம் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. ஸோ இங்கே இருந்த மாதிரி தெரியல. பக்கத்தில் அந்த சைடு ஒரு இது மேலே தாண்டி போக முடியல. ஸோ திரும்ப கீழே வந்தாச்சு.
திரும்பவும் தேடி தான் பார்க்கணும் எங்கே போகலான்னு, என்ன பண்ணணும்னு தெரில. ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த பாக்ஸில் ஏதாவது இருக்குமான்னா அதுவே அது வந்தேன். ஓகே, திரும்பவும் கால் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் ஓகே, செவரில் ஏறுறோம். ஏறி போகும்போது எதுவும் இருந்த மாதிரி தெரில. அங்கே மேலோடி போகலான்னா அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வழியே இல்லை. திரும்பி வரோம். ஸோ எந்த வந்துன்னு காட்டுது. ஓகே, இங்கே ஒரு ஓப்பனிங் இருந்திருக்கு. ஓகே, நல்ல வேலை. ஓகே, திரும்ப இன்னொரு வெண்ட் வழியாக வெளில வந்தாச்சு. ஸோ இங்கே தான் ஆக்ஷனோட ஆள் நினைக்கிறானுங்க. ஸோ நம்ம ஷூட் பண்ணி மேலே போயிட்டுருக்கான். டைரெக்டாக அட்டாக் பண்ணாலும் வச்சு செஞ்சுருவானுங்க. ஷீல்டு வச்சுருக்கிறனால வெனம் பஞ்சு இவங்கள்ட்ட வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஃபஸ்ட் ஆளாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஸ்ட்ரைக் மேலேருந்து. ஸோ ரெண்டாவது பார்க்கல இன்னும். ஸோ அவனையும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோன்னா கொள்ளலாம். ஓகே, ரெண்டாவது ஆளும் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஏரியாவில் இப்போ வேறு யாரும் இருந்த மாதிரி இல்லை. ஸோ இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கும் இல்லை. வேறு நான் ஒருத்தர் பார்த்துட்டு நம்மளை அவன் அடிச்சு தரணும். ஓகே, அடிச்சு அதாவது அடிச்சு அவனையும். இந்த ஏரியா கிளியராக இருக்குது இந்த சைடு. ஸோ நீ அடுத்த சைடு போகணும். அதுக்குள்ளே வேறு எவனும் இங்கே ஜம்ப் பண்ணி வராமல் இருந்தால் சரி தான். படி வழியாக தான் இறங்கி போகணும் போல். அது 2 லேயராக இருக்குது. படி வழியாக இறங்கி ஃபஸ்ட் லேயர் வருது, அதுக்கப்புறம் திரும்ப கிரவுண்டு. ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சிட்டோன்னு பார்க்குற முன்னாடி ஈஸியாக இருக்கும். ஓகே, அடித்தாச்சு அவனையும். நீங்கள் அந்த சைடில் உள்ளவனை பார்த்துட்டாங்க, எவனோ பார்த்துட்டான். ஸோ அதனால தான் நமக்கு இந்த டேஞ்சர் சிம்பிள் காட்டுது. ஓகே, இப்போ என்னென்னா அந்த ஃபீல்டு வச்சுருந்தோன்னா டைரெக்டாக வெனம் பஞ்ச் பண்ணோன்னா செஞ்சு விட்டுறான். ரெண்டாவது அந்த ஷீல்டு வச்சு அடித்தாங்கன்னா நம்ம அந்த வெனம் போஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுது. ஸோ இப்போ வந்து ஃபினிஷரை தான் யூஸ் பண்ணணும். ஃபினிஷர் மட்டும் தான் அவங்கள்ட்ட யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இல்லைனா ஷீல்டு வச்சு எப்போவுமே தடுத்துடுவானுங்க. இடிச்சு தள்ளுறோம் ஷீல்டை வச்சு. வேறு எல்லாரையும் இது பண்ணலாம், இவங்களை மட்டும் இது வச்சு தான் பண்ண முடியும். வச்சு தான் அடிக்க முடியும். ஒரு எடுத்து வச்சு ஓகே லாக் பண்ணி விட்டானுங்க. ஃபுல்லாக டாச் பண்ணி தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது. வெனம் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சு. அந்த இதை டச் பண்ணாலே வெனம் நம்மளால் யூஸ் பண்ண முடியல. பாடி ஃபுல்லாக ரெட் கலராக மாறிடுது. ஸோ அங்கேருந்து ஆட்டோமேட்டிக் ஷூட்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்கானுங்க. அது வந்து ஏம் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டே இருக்குது ஒவ்வொரு டைம். அந்த ரெட் கலரோட இதை வந்து அந்த ஆட்டோமேட்டிக் ஷூட்டர் கேம் தான். இது வேறு அவங்க ஷூட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ ஹெல்த் ரொம்ப இறங்கிடுச்சு. ஜம்ப் பண்ணுறது தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? ஓகே, இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். கீழே என்ன பண்ண போகிறோம்னு தெரில. எல்லாம் வரிசையாக வரானுங்க, ஒவ்வொரு அலையை அடிக்கணும். ஓகே, தூக்கி போடுறோம். ஓகே, அங்கேருந்து சுடுதோ இதுதான் பிரச்சனை. வெனம் பஞ்ச் அடித்தோம்னா இது பண்ணி விட்டுறோம். ஹெல்த்து ரொம்ப இறங்கிடுச்சு. ஸோ இங்கேயும் டாச் பண்ணி தான் ஓட வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் நிற்கிறானுங்க, அதனால் ஒரே டைமில் நம்ம அடித்து இது பண்ண முடியாது. ரெண்டாவது ஷீல்டு வச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறனால வெனம் பஞ்சு அடிக்க முடியாது. அவங்கள நார்மலாக அடித்தாலும் அவங்க நம்பப்படாது. ஸோ தனித்தனியாக இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களை அடிக்கணும். அதுதான் நமக்கு ஒரே ஆப்ஷன். ஸோ ஃபினிஷர் வந்து அன்லாக் ஆகிருக்கு. பக்கத்தில் போய் ஃபினிஷரை போட்டோம்னா அன்லாக் பண்ணிட்டான் அதுக்குள்ளே. ஓகே, ஃபினிஷரை போட்டாச்சு. இவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. எவ்வளோ நேரம் தான் அங்கேயும் இங்கேயும் குதிக்கிறது. இன்னும் வேறு அவ்வளோ பேர் அடிச்சாச்சு. இன்னும் 10 பேருக்கு மேலே இருப்பாங்க போல இருக்கு. ஓகே, மேலே ஏறி ஜம்ப் பண்ணியெல்லாம் அடிக்கிறோம். அதனால ஒரு யூஸும் இல்லை. இங்கேருந்து இல்லாமல் சொல்கிறாங்க, சுற்றி சொல்கிறானுங்க, சுற்றி அடிக்கிறானுங்க. அதில் ஓடுறது தான் ஒரே ஆப்ஷன்னு. கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லைன்னா வச்சு செஞ்சுருவானுங்க. இங்கேயுமே சொல்ல போகிறாங்களா? ஓடு வேறு வழியே இல்லை. அதனால டேஞ்சர் சிம்பிள் காட்டுது. என்ன சொல்கிறானுங்க வேறு நல்ல வேலை படலை. ஹெல்த் ரொம்ப இறங்கிடுச்சு. ஹெல்த்தை வேறு ரெஜிஸ்டர் பண்ணணும். சுற்றி ஓடிட்டு இருக்கோம். அவனால் தனியாக மாட்டினானா அவனை அடிச்சிடலாம், இல்லைன்னா கஷ்டம்தான்.
நான் இருக்கானுங்க 1-2 பேர் தனியாக தான் இருக்கானுங்க. இறங்கி அடித்தா கரெக்டாக இருக்கும். திரும்பவும் சுற்றிட்டு தான் இருக்கும். கரெக்டாக எதுவும் அமையாததுனால எவனை அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். எல்லாம் எங்கே நிற்கிறானுங்கன்னு. ஓகே, கீழே இறங்குவோம். எவனாவது வந்தானா அடிக்கலாம். ஹீல் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ ஹெல்த் வந்து ரொம்ப ஃபுல்லாகியாச்சு. ஓகே, 2 பேர் வந்தானுங்க. அது ஒருத்தர் வரிசையாக வந்துட்டானுங்க நிறைய பேர். ஃபினிஷர் 3 நாள் ஒருத்தர் வந்து ஷீல்டு போயிட்டு ஒருத்தனோடது. ஆனால் நமக்கு இப்போ வந்து வேணாம் தம்பி யூஸ் பண்ண முடியாது. திரும்பவும் ஓகே, இது வேணாம் ஸ்ட்ரைக். இந்த ஸ்ட்ரைக்கு ஓகே, இது மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகுது. நல்ல வேலையாக அந்த இழுத்து போட்டதுனால எல்லாம் மாட்டிட்டான நடுவில் எஸ்கேப்பு. திரும்பவும் ஓகே, 10-15 பேர் சேர்ந்து நிற்கிறாங்க. இப்போ என்னதான் டார்ஜி கொடுத்தாலும் ஒரு கார்னரில் மாட்டினோன்னா அதில் அடிச்சுட்டு ஜாஸ்திக்கு எரிஞ்சாச்சு. அதில் பட்டு கீழே உளுத்தேன். என்ன பண்ணலாம்னு சுற்றி பார்க்குறோம். கீழே போனால் மொத்தமாக நிற்பானுங்க. வேறு வழியில் போய் தான் ஆகணும். சொல்கிறா எஸ்கேப்பு, ஜஸ்ட் எஸ்கேப்பு. சரி, அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பாதிலே இருந்தான். நம்ம ஸ்ட்ரைக்கை போட்டு அவனை முடிச்சாச்சு. அங்கேருந்து ஆட்டோமேட்டிக் எய்ம் பண்ணுறது தான் இது பண்ண முடியல. ஸோ பக்கத்தில் இருந்துட்டு ஜம்ப் பண்ணால் ஜம்ப்பும் ஆக மாட்டேங்க. ஸோ இதை எடுத்து அடித்து ஒரு யூஸ் இல்லை. ஏன்னா யாரும் இல்லாதனால ஒருத்தன் வந்திருக்கான், அவனை அடித்து சொல்லிட வேண்டியதான். தனித்தனியாக வரவங்களாம் அடித்து முடித்தவனா மட்டும்தான் அவன் எஸ்கேப் ஆக முடியும். மொத்தமாக இருக்கிறவங்கள அடிக்கிறது வாய்ப்பே இல்லை. எல்லாம் சேர்ந்து எங்கேயோ ஓடுறானுங்க. ஒரு 2 பேர் சேர்த்து அடிச்சிட்டோம் ஒரே டைமில். மேலே இருக்கானா எப்படியாவது அடிக்கணும். ஓகே, கீழே இறங்கிட்டானுங்க. 2 பேர் எங்கே நிற்கிறானுங்க. ஓகே, நல்லா இருக்கான். அடி. ஓகே, முடிஞ்சாச்சு. இல்லையா நீங்களா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. ரோக்ஸான் மட்டும். ஓகே, திரும்ப ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் திரும்ப ஃபுல் பண்ணிட்டோம். சுற்றி தேட வேண்டியதான் எங்கே நிற்கிறானுங்கன்னு. இங்கே நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க. எப்படி போகிறாங்கன்னே தெரில. நம்ம ஜம்ப் பண்ணி போடுறதுக்கே டைம் ஆகுது. அவன் என்ன அசால்ட்டாக ஜம்ப் பண்ணி ஓடிடுறானுங்க. திரும்ப ஒருத்தன் இது பண்ணிட்டான். ஸோ வேறு இதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி போய் அடிக்கலான்னா அதுக்குள்ளே ஓடிடுறானுங்க. இன்னும் எங்கே அடிச்சு எங்கன்னு ஓடிட்டானே. சுபா ஜம்ப் பண்ணி அவனை போய் அடிக்க வேண்டியதான். அவ்வளோதான், இவனை முடிச்சிடலாம் இதோட. ஓகே, இன்னொருத்தன் தான் நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே, ஏர்லேயே வச்சு அடிச்சிட வேண்டியதான். ஓகே, முடிஞ்சிடுச்சு. வேறு எவனும் இருக்கானு சுற்றி பார்க்க வேண்டியதான். ஓகே, எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இனி எவனும் இல்லை. இனி மேலே போக வேண்டியதான். மேலே தான் எதோ இருக்குன்னாங்க. மேலே போய் பார்க்கலாம். மேலே எப்படி போகுது டாப்புக்கு. ஓகே, அதில் போயிட்டு அங்கேருந்து போய் பார்க்கலாம். இங்கேருந்து என்ன பண்ணுறது, திரும்ப மேலே தானே போகணும். 21 மீட்டர்னு காட்டுது, கீழே காட்டுது. ஓகே, நியூ ஃபார்ம் இருக்குது. நியூ ஃபார்மை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுடலாம் ஜென்ரேட்டரை. இது ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம். இது 2வது வாட்டி ரெண்டாவது நியூ ஃபார்மை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, மற்ற இதுவும் இது பண்ணியாச்சு. நம்மளால் முதல் டைம் பண்ணும்போது ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டான். 2வது டைம் பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணோம். இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ உடனே எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணனால எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ மேலோடி தான் போனோம். எக்ஸிட்டுக்கு வந்து மேலோடி தான் போனோம். எப்படி போகலான்னு பார்க்க வேண்டியதான். ஓகே, வந்தாச்சு. ஓகே, எல்லாம் ரோபோட்டா இல்லை ரோபோட்டிக் ட்ரெஸ் மட்டும் போடுறாங்களா ஆளுங்க என்னன்னு தெரில. நிறைய சாம்பிள் வச்சு விட்ருக்கானுங்க. ஸோ எங்கே போகணுன்னு தெரில. சுற்றி தேடிட்டு இருக்கோம். திரும்பவும் தேடி பார்ப்போம். ஸோ ஏரோ காட்டுச்சு. ஏரோ எங்கே காட்டுச்சு நெக்ஸ்ட் ஏரோ தெரில. இது வந்த வழி திரும்ப ஓடுறோம் பாரு. இப்படி தான் வந்தோம் ஃபஸ்ட்டு நிறைய. ஓகே, சிஸ்டமில் எதுவும் காட்டலை. ஓகே, இங்கே நிறைய சிஸ்டம் வச்சுருக்கானுங்க. இங்கே இருக்குது 10 நியூ ஃபார்ம் பற்றி பார்க்கலன்னா ஏதோ ஒரு MP3 ஃபைல் இருக்குது. ரூமர் எம்ஐஎல்லாம் போட்டிருக்கு. அது என்னென்னு சரியாக தெரியலை.
MP3 ஃபைலில் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறான்னு புரிய மாட்டேங்க. ஆனால் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் நம்ம கேம் இது பண்ணுறது பார்த்து தான் போக வேண்டியிருக்கும். அதனால் நம்ம அதை பற்றி திங்க் பண்ண வேண்டிய தேவை இல்லை. And I got to tell you guys, that future right now is at risk. So before you decide to spread what's really just a malicious lie, think again. We cool? Remember, we're here for you. Sometimes it feels like Krieger's competing on America's most evil. ஸோ எக்ஸிட்டுக்கு வந்து ஆரோ காட்டுது. ஆரோ வழியாக போனதுனால எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா இந்த பேஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு. நியூ ஃபார்மையும் டிஸ்ட்ராய் பண்ணனால ஓகே ஆரோ மேலே காட்டுது. வெண்ட் இருக்குது. எஸ்கே அது வழியாக போயிட வேண்டியதான். கால் பண்ணி போயிட வேண்டியதான் ஃபாஸ்ட்டாக. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணுமோ அவ்வளோ தூரம் நல்லது. திரும்ப வேறு எதுவும் வந்துடக்கூடாது. ஓகே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் வெளில வந்துட்டோம். ஓகே வெளில வந்தாச்சு. இனி ஜம்ப் பண்ணி போக வேண்டியதா. ஹெட் டு த ஜம்ப் தேட்டர்னு ஒரு இது இருக்குது. யார் கால் பண்ணுறான்னு தெரியல. எனிமி பேஸஸ் 1 of 6. 6 பேஸில் ஒரு பேஸ் அடிச்சிருக்கோன்னு காட்டுது. இன்னும் 5 பேஸ் அடிக்கணும். லெவலப் ஆகியிருக்கும். ஸ்கில் பாயிண்ட் 1 கிடச்சிருக்கு. மொத்தம் 3 ஸ்கில் பாயிண்ட்டு. ஹெல்த் வந்து 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் ஒரே ஒரு பாஸ் தான் அடிச்சிருக்கோம். அதுவும் ரைனோ. ஸ்டார்டிங்லேயே வந்த பாஸ். இனி எப்போ அடுத்த பாஸ்ன்னு தெரில. இங்கே எதே காட்டுது. ஸோ இழுத்து பார்க்க சொன்னது இழுத்து பார்த்தாச்சு. ஸோ என்னன்னு பார்த்தா ஆக்டிவிட்டி டோக்கன்ஸ் 3 கிடச்சிருக்கு. சூப்பர். எல்லாம் வந்து என்னது ரைடு கன்சியூம் ஃப்ரீஸ் ரைடு கன்சியூமபிள்ஸா. ஓகே எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல். ஓகே நமக்கு இப்போ வந்து நிறைய இது அன்லாக் ஆகிருக்கு. என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே சூட்ஸில் ஏதாவது அப்கிரேட் பண்ணுறது கேட்குது. நியூ விஷர் மாடல் ஸ்லாட். என்ன ஸ்லாட்னு தெரிலப்பா. ஆன் ஸ்கேன் மார்க்கெட் அப்புறம் டெம்பரரி சோர்ஸ் கேம் போனஸ் ஆன் ஸ்கேன் கனெக்ஷன் லைன் ஆஃப் எனிமி. ஸோ ஒரு பவரையும் செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஷெடியூல் வேணாமும் இன்னொரு பவரையும் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு இருக்கட்டும்னு. இங்கிலீஷ் விண்டோ ஃபார் பர்ஃபெக்ட் டார்ஜிங் அதெல்லாம் யூஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் எது ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். ஷெடியூல் வேணும்னா எனர்ஜி லெஃப்ட் பிஹைண்ட் ஆகிடும். ஓகே கனெக்ஷன் லைன் ஃப்ரம் இன்விட். ஓகே போக வேண்டியதான். இருக்கிறத வச்சுட்டு அடுத்தது போக வேண்டியதான். அதுக்கப்புறம் கேட்ஜெட்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கேட்ஜெட்ஸில் சூட் மோடு வந்து டார்ஜிக்கெல்லாம் யூஸ் ஆகுது. கேட்ஜெட்ஸில் வந்து ஏதோ ஒரு இது காட்டுது. இன்க்ரீசஸ் மேக்ஸ் வெப் ஷூட்டர் ஆமாம் கெமிஸ்ட்ரி. ஓகே வெப் ஷூட்டர்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது ஸ்கில்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து வெனம் ஏங்கா அப்படின்னா என்ன ஃப்ளையிங் மேலே காம்போ. ஓகே ஃப்ளையிங்கில் மேலேயே காம்போ கட்டு அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதை அடித்து மேலே தள்ளிக்கிட்டு அதுக்கப்புறம் காம்போ கட்டு அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் அப்படியே அப்கிரேட் பண்ண வேண்டியதான். ஓகே இந்த கேமோஃப்ளாஜ். ஓகே கேமோஃப்ளாஜில் இருக்கும்போது அதாவது மறைஞ்சிருக்கும்போது நம்ம அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்து ரிவீல் ஆகிடும். ஸோ அது வந்து ஸ்லோ பண்ணுறதுக்குள்ள தான் இப்போ வந்து இது பண்ணி விட்ருக்கோம். அன்லாக் பண்ணி விட்ருக்கோம். அன்லாக் லெவலாக பண்ணி விட்ருக்கோம். ஓகே ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. இனி வேறு எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ மிஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். மிஷன் நிறைய இருக்குது போய் எதுவும் வேறு இல்லையா. ஆமாம் டைம் டு ரேலி மட்டும் இது பண்ணோமா வேறு. ஓகே இது நம்மளோட மூவ்ஸ் என்னலான்னு வெப்பியாங்க அவுட் பஸ்ட்டுக்கு வந்து ஹோல்டு மட்டும்தான். ஓகே ஸோ இந்த மூவ்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பாதி மூவ் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது ஒரு 2 3 தான். அதுவும் அது காட்டினா தான் அடிக்கிறோம். வேறு எல்லா மூவும் சும்மா தான் இருக்குது. வெனம் ஸ்மாஷுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கா. ஓகே எல்லொன்று பாக்ஸும் அதுமா வெனம் டேஷ் வெனம் டர்ன்
வெனம் பஞ்சு மட்டும்தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். மற்றதெல்லாம் வந்து தெரியாது. ஏதாவது குருட்டு லக்கில் வந்தால் மட்டும்தான் வருது. மற்றபடி வெனம் டேஷ் மட்டும்தான், வெனம் பஞ்ச் மட்டும்தான் நமக்கு தெரியுது. வெனம் இதில் வந்து 4 தான் இருக்குது. ஓகே, மற்றபடி இதெல்லாம் நார்மல் இதுதான். ஓகே, பேக் வந்தாச்சு. இப்போ பக்கத்தில் உள்ளதுலேயும் அதே இது காட்டுது, அதை கவனிக்கல. ஓகே, திரும்ப போக வேண்டியதான். போய் இழுத்து பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. ஏதாவது கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுலேயும் அதில் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. போக வேண்டியதான். எங்கள் பக்கத்தில் ஏதோ க்ரைம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்துருவோம் என்ன க்ரைம்னு. ஓகே, அந்த ரெட் கலர் டாட்டு அந்த சிம்பிள் காட்டுதில்ல, அந்த இடம் தான் க்ரைம் நடக்கிற சீனு. வந்துட்டோம். பட் ஆனால் எதுவும் நடந்த மாதிரிலாம். ஓகே, மேலே இருப்பாங்க போல இருக்குது. மேலே ஓடி ஓட வேண்டியதான். ஓகே, ராக்ஸ் நான் தான் நினைக்கிறான். செய்கிறதுன்னே இருக்காங்க. இந்த வேறு ஒருத்தன் ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சுட்டுருவானே, எப்படின்னு தான் தெரில. இன்னொருத்தன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அடித்து தள்ளி விட்றான் கீழே. திரும்பிட்டான் அவனும் ஏரில் அடி. அவ்வளோதான், சூப்பரு. ஏர் லான்ச் 4 நிமிஷம். ஓகே, 4 பேர் அடிச்சாச்சு. முடிச்சு விட ஃபினிஷரை போட்டு. ஓகே, போடு மண்டேலே வராது. அவ்வளோதான், அவுட்டு. ஏர்லேயே வச்சு செய்கிறோம். ஓகே, புதுமுக தெரிஞ்சதுனால வயாசுக்கு ஏர்லேயே வச்சு அடிச்சுட்டு இருக்கோமா. போடு போடு போடு. அவ்வளோதான், கீழே அடிச்சு விட்டாச்சு. ஒருத்தன் மட்டும் இருக்கான். இது வேற, அவங்க மேலே ஏறி அடிடா சும்மா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அவ்வளோதான், கரெக்டா அடித்து முடிச்ச வேண்டியதான். வெளில போயிட்டானா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, 2 25 நிமிஷம். அது எப்படி பண்ணலாம் தெரில, அதனால் அது பண்ண முடியல. எப்போவுமே ஏதாவது ஒரு இதுதான் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றது வந்து பண்ண மாட்டேங்கிறோம். சின்ன சின்ன டாஸ்க், ரைட் டாஸ்க்லாம் ஏதாவது ஒரு 2 இது இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இதை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுது. சரி, ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் காட்டுது. அங்கே அதை நோக்கி ஓட வேண்டியதான். ஸோ இங்கே ஏதோ சர்க்கிள் காட்டுது, என்னென்னு பார்க்கலாம். நமக்கு டாஸ்க் உள்ளது ஏதாவது இருக்கும், சைட் டாஸ்க் இல்லை ட்ரைனிங் உள்ளது மாதிரி. ஸோ அது எங்கேன்னு பார்க்கலாம். நடு ரோட்டில் இருக்குது சென்டர். இது என்னென்னா சென்ட்ரலில் வச்சுருக்க மாட்டேங்கிறானுங்க, எல்லாம் எங்கேயாவது ஒரு கார்னரில் இருக்குது. ஸோ அந்த சர்க்கிள் விடுதுன்னா சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம தேட வேண்டியதாக இருக்கும். அது வேறு, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேன்னு சுற்ற வேண்டியதாக. அப்பப்போ இது மறந்து போயிடுது. ஓகே, மேலே வந்தாச்சு. மேலே வந்தாலும் எதுவும் இருந்த மாதிரி தெரியலையே. ஓகே, ரவுண்டு கட்டுச்சு, அதை கவனிக்கலையா? எதுவும் இருந்த மாதிரி தெரில. சரி, ஜம்ப் பண்ணு, வேறு எங்கேயாவது இருக்கும், சுற்றி தேடி பார்க்கலாம். ஓகே, பக்கத்தில் இன்னொரு க்ரைம் நடக்குது. அந்த க்ரைம் லொக்கேஷன் போக வேண்டியதான். இப்போ யாருன்னு ஓகே, ஆல்ரெடி சண்டை போட்டுட்ருக்கானுங்க அண்டர் கிரவுண்டில் உள்ளவனுங்க. இவனுங்க வேறு, இவங்களுக்கு நல்ல விஷயம்னா வெனம் பஞ்சு வச்சு அடித்தோன்னா எல்லாம் அப்படியே ஸ்டன்னாக நின்றுவானுங்க. அதனால் இவங்களை கொஞ்சம் ஈஸியாக அடிக்கலாம். ஓகே, 2மா அந்த சைடு ராக்ஸ் தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை வச்சு முடிப்போம், அதுக்கப்புறம் அந்த சைடு போகணும். ஓகே, வண்டி எடுத்துட்டா அவ்வளோதான். நான் போடுறான், வெனம் பஞ்சு போட்டாச்சு. இனி ஃபினிஷ் ஆகிறதுக்கு போட்டு அவ்வளோதான். மூஞ்சிலேயே ஒரு அடி அடி. அவ்வளோதான். ஓகே, லாஸ்ட் அவ்வளோதான். அந்த சைடு ராக்ஸ் இருக்கான், அவங்க என்ன பண்ணுறதுக்கு அவங்களே அடிக்கணுமே. இப்போ என்னென்னா அண்டர் கிரவுண்டு கூட நல்லவங்க தான், ராக்ஸ் தான் கெட்டவன். அண்டர் கிரவுண்டு இது அண்டர் கிரவுண்டில் வந்து ஃபைனல் பாக்ஸ் போட்டுருக்கு. பட் ஆனால் ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணதே ராக்ஸ் தான். அந்த நியூ ஃபார்ம் வந்து நல்லதில்லை அப்படிங்கிறது. 2வது ஓனர் தான் அவன் பின்னோட அண்ணனை கொன்னது வேறு. ஸோ அதனால தான் அவன் வந்து அகேன்ஸ்டாக இது பண்ணிகிட்டு இருக்கான். 2வது ராக்ஸான் தான் அண்டர் கிரவுண்டோட ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. நான் வேறு டேங்க் வேறு இருக்குது. இந்த மாதிரி ஏம் பண்ணி அடிக்கிற மாதிரி வேறு ஒன்று சொல்கிறாங்க நம்ம ஏதாச்சும் செய்கிறதுக்கு. அது வேறு, எங்கே போனாலும் சுற்றி துரத்தி அடிக்குது. அதை முதல்ல காலி பண்ணாலும் நம்ம எப்படி அதை மட்டும் தான் இருக்குது. அதனால தான் இன்னும் முடியல டாஸ்க்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் ஒன்றுமே பண்ணல. ஏதாவது ஒரு வெனம் ஸ்ட்ரைக் எடுத்துருக்கலாம். சரி விடு, நீ அடுத்தது போக வேண்டியதான். ட்ரையாங்கிளை நோக்கி போகப்பா, டைம் ஆச்சு.
திரும்ப சர்க்கிள் நோக்கி போயிட்டுருக்கோமா? ஓடு ஓடு. ட்ரையாங்கிளை நோக்கி போக வேண்டியதான். மேபி அடுத்த ராக்ஷன் பேஸ் எதுவும் அமைஞ்சிச்சுன்னா முடிச்சுட்ருக்கலாம். இது ஜம்ப் பண்ணி போகிறது நல்லா தான் இருக்கு. படத்தில் போகிற மாதிரியே இருக்குப்பா. ஓகே, ஜம்ப் பண்ணி பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் 700 மீட்டர் தான். அப்பப்போ கால் மட்டும் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கலாம் கேட்கல. அது பெரிய விஷயமா இல்லை மோஸ்ட்லி. பக்கத்தில் இன்னொரு க்ரைம் நடக்குது. ஓகே, க்ரைம் லொக்கேஷனுக்கு போயிடலாம். 90 மீட்டர் க்ரைம் லொக்கேஷனுக்கு போகிறாமல் இங்கே போகிறோம். டைமும் போகலையா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் போயிடலாம்னு சொல்லி ட்ரையாங்கிள் தான் போகிறோம். ஓகே, வந்தாச்சு. லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே என்ன பார்க்குறோம்? ஓகே, அண்டர் கிரவுண்டோட பேஸ். அதை நோக்கி தான் வந்திருக்கோம். அது நூ ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கோம்னு நினைக்கிறேன். அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஓகே, ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி வச்சு விட்ருக்கானுங்க. ஓகே, நம்மளுக்கே சாக்கடிக்குதுன்னா ரொம்ப கஷ்டம்தான். சரி, ஆஃப் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு கேட்கணும். ஸோ சுற்றி சுற்றி தேட வேண்டியதான். OS போகுது, அதை வச்சு தான் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஜென்ரேட்டர்லாம் இது பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, இந்த ஒயரெல்லாம் தான் ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஒரு ஒயரையும் ஃபாலோ பண்ணி போனாலே இது பண்ணலாம். 4 மேலே 2 பேர் 6 அங்கே ஒரு 7 நிறைய பேர் இருக்காங்களே. போயிட்டான் மேலே உள்ளவங்க முடிச்சவங்க தான் இங்கே இறந்துருக்குமோ. 6 கீழே இறங்கியாச்சு. இப்போ என்ன எல்லாம் அடிப்பானுங்க. போட்டு முடி, ஒருத்தனையும் அடிச்சு முடி, வேறு வழி இல்லை. போட்டு ஒன்று முடிஞ்சிச்சு. ஃபினிஷர் மூவ் ஆக்கியதாக இருக்குது. போட்டு அவ்வளோதான். வேணாம் பண்ணி வேறு வழியும் இல்லை. ஏன்னா அந்த இதை வச்சுக்கிறதால அவங்கள அடிக்க முடியாது. ஷீல்டு மாதிரி என்னை கையில் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு மறைச்சாங்கன்னா அவங்கள அடிக்க முடியல அந்த மாதிரி. ஓகே, ஒருத்தன் மாட்டின மேலே இருக்கிறவரையும் ஒருத்தனை தூக்கியாச்சு. கீழே உனக்கு தானா? அங்கேருந்து சுட்டான். ஜம்ப் பண்ணா. ஓகே, மேலே ஜம்ப் பண்ணி போனது குத்தமான ஒரே அடியாக அடித்தான். ஜம்ப் பண்ணி போட வேறு ஆள் இல்லாத திரும்பவும் அடிக்கிறான். மேலே இருக்கான் வச்சு செய்கிறான். ஒளிஞ்சாலும் அடிக்கிறான். இங்கே இன்னொருத்தன் இருக்கானா? வேறு ஒரு வனம் பஞ்சுக்கான வேறு ஆப்ஷனில். வனம் பஞ்சுக்கு சார்ஜ் ஆகணுமே, அதுவும் கம்மியாக தான் இருக்குது. இங்கே தெரியும் இன்னொரு வனம் பஞ்சு ரெடி ஆகிடுச்சு. போட்டான். ஓகே, அவனுக்கு அடித்தோமா வனம் பஞ்சை. இவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே. வச்சு செய்கிறானுங்க. 2 பேர் இருக்கானு வச்சு போகுது. ஆமாம், நான் அங்கேருந்து மேலே வந்து சொல்கிறேன். இங்கேயுமே இருக்கான்னு தெரியல. இந்த சைடு வச்சு செய்யத்தான் இருக்கிறானுங்க. ஹெல்த் ரொம்ப இறங்கிடுச்சு. இவன் அதுக்குள்ளே அந்த இதை வந்து கெயின் பண்ணிக்கிறான். ஒவ்வொரு டைம் வனம் பஞ்சு அடித்து அடுத்து அடிக்கிற மாதிரி இவன் வசதி பண்ணுறதுனால. ஓகே, அவனை போட்டு தள்ள வேண்டியதான். போட்டு மண்டிலே போட்டு ரொம்ப எடுக்கும். ஓகே, அவனை முடிஞ்சு மேலே இருக்கவனை போய் அடிக்க வேண்டியதான். பார்த்தேன். போ நான் அங்கே ஏதோ ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டான். இப்படி தான் குதிச்சு ஓடிடுறாங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடியே. ஓகே, அங்கே என்ன ஓடிட்டானா? ஓடிட்டான். இங்கே இன்னும் காணும். போ தேடி போ. அந்த சைடு காட்டுது. ஜென்ரேட்டர் பக்கத்தில் போயிட்டான். ஓகே, திரும்ப இங்கே ஓடுறான். வெப்ப விட்றா வேறு வழி இல்லை. ஓகே, ஜம்ப் பண்ணி போய் அடிக்க வேண்டியதான். வந்தாச்சு பக்கத்தில். டேச் பண்ணி தூக்கிட்டாச்சு. ஏர்லேயே சவுட்டு தள்ளியாச்சு. முடிஞ்சிட்டான். அவ்வளோதான். இந்த சைடு உள்ளவங்க அடிச்சாச்சு. ஜென்ரேட்டர் 1 ரெடி ஆகிடுச்சு. ஓகே, சார்ஜ் பண்ணி இது பண்ணி விடுவோம். ஓகே, சார்ஜ் எடுத்து முடிக்கிறோமா? ஓகே, இல்லை ஓவர் பவர் பண்ணி முடிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இன்னொன்று கலராக காட்டுது. வேறு இந்த சைடு காட்ட தெரியல. எங்கே இருக்கு அடுத்தது தேட வேண்டியதான். ஓகே, இங்கே ஒரு ஒயர் போகுது. ஒயர் எங்கே போகுது? ஓகே, அந்த சைடா? ஆமாம், அந்த கலர் காட்டுறது அது அந்த சைடு தான் போகுது.
அங்கே இங்கேயும் வளைச்சிருக்கானுங்க. போகிறதுக்கு முன்னாடியே சாவடிக்கிறது இருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டு இந்த ஜென்ரேட்டரை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் அங்கேயே யாரும் அடிக்க முடியாதுல்ல. கரெக்டாக இல்லையா? இது வரைக்கும் இப்படி வச்சுருக்காங்க. கேம் முடிக்கிறதுக்காக வச்சு செய்கிறாங்களே. ஒருத்தனா ஈஸியாக இருக்குது, 10 பேர்னா பரவாயில்ல. 10 பேர் நின்றுட்டு அங்கிட்டு இங்கே மாறி மாறி சொல்கிறாங்க. கூட அவளையும் போட்டு கத்தி வேறாச்சு. அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் இதாகுது. சம்டைம்ஸ் நம்மளை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தான் செய்கிறான் தான். ஹெல்த் வேறு ரொம்ப இறங்கிடுச்சு. ஹெல்த் வேறு ஃபினிஷர் ஆனில் போட்டுடு ஆமாம். ஃபினிஷர் மூவ்ஸும் நல்லா இருக்குது. ஓகே, ஹெல்த்து போன்னு இங்கே பண்ணி விட்டோம். ஒரு ஏர்லேயே அவ்வளோ முடிச்சு அடிச்சுட்டு இருக்கும்போதே அவன் சொல்கிறான். எப்படி தான் சொல்கிறான்னு தெரில. ஏர்லேயே அடிச்சு தெரியாச்சு. ஃபினிஷர் வேறு இருக்கேன். பிடிச்சி இதுதான் கத்தியை வச்சு பிடிச்சி வைக்கிறாங்க. இப்படின்னு தான் தெரில. அடிச்சு தெரியாச்சு. வேறு அடிச்சுட்டு இருக்கும்போது பாதி பட மாட்டேங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரில. நான் வேறு இருக்கும்போது திரும்ப கத்தி அடிக்கிறான். நமக்கு அடிக்க தெரியலையா இல்லை செட்டிங்ஸே அப்படி தான். அவன் வந்து நம்ம அங்கே ஓடிப்பான். அப்படியே போடுறான், மேலே ஏறி போடான். ஹெல்த்து திரும்பவும் போட்டாச்சு. அவன் கீழே வந்துட்டான். மேலே போகாண்டான். போய் அடிச்சு தள்ள வேணும். ஃபினிஷர் ரெடியாகிடுச்சு. ஓகே தான், ஈடி வேணாம் பண்ணிட்டான். அவ்வளோதான் நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு தானே, வேறு யாரும் இல்லை. கரெக்டு. போ, ஜென்ரேட்டரை போய் இது பண்ணி விட்றா. போடா. ஓகே, ஜென்ரேட்டர் இங்கே இல்லையா? இங்கே இருக்கு, மேலே இருக்கு. ஓகே, இந்த வயது தான் எங்கே போகுது? அந்த வேறு இன்னும் மேலே போகுதா? சரி, மேலே ஏறி ஓடு. வேறு ஆளி இல்லை. அங்கே இன்னும் ஆள் இருக்கா? அப்புறம் எதுக்கு இங்கே தண்டை? சரி, ஜென்ரேட்டர் மேலே இருக்குன்னா அதுக்குள்ள அங்கே கூட சண்டை போட்டுருக்கான். போடு அடிச்சாச்சு. இன்னும் வந்துட்டானுங்க. அடுத்து குதிச்சு வர்றாங்க. அப்படியே போய் விழுந்துருங்கடா. எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏர்லேயே எடுத்து சொல்லியாச்சு. அவ்வளோதான். மேலே ஏறி ஓட வேண்டியதான். சோர்லேயே ஓட வேண்டியதான். இன்னும் எத்தனை பேர் இருக்கானுன்னு தெரியல. என்ன ஒருத்தர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டு போடு பக்கத்துலேயே வச்சு எடுத்து சைடில் என்னன்னா அடித்து கீழே தள்ளிட்டோம்னாலே அவுட் ஆகிட்டானே. ஒரே அடியில் அடிச்சு தள்ளனாலும் ஓகே தான். இங்கே ஏதாவது இருக்கானா மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டான் வச்சு செய்கிறானுங்களா. அங்கேருந்து ஏன் பண்ணி அடிக்கிறது தான் ஓவராக இருக்குது. எப்படி அடிக்கிறான்னு தெரில. ஏர்லேயே அடிக்க வேண்டியதானே. ரொம்ப நேரம் ஏன் பண்ணி அடிக்கிறானுங்க. கரெக்டாக படுது. நம்ம எவ்வளோ தான் மூவில் இருந்தாலும் மோஸ்ட்லி அடிச்சிடுறானுங்க. நல்லா இதாக தான் இருக்கானுங்க. 2 பேர், ஒருத்தன் கூட இல்லை. ஒரு மனம் போட்டதுனால ஓகே, அதுதான் நல்ல விஷயம். ஒரு ஆளுக்கு அடித்தா அந்த ஆள்லேருந்து இன்னொரு ஆளுக்கு கனெக்ட் ஆகுது. நம்ம தெரியுது. ஸோ அவங்களும் ஸ்டன் ஆகுறானுங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே, இந்த ஏரியாவும் ஃப்ரீ ஆகிடுச்சு. இனி போய் ஜென்ரேட்டரை இது பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாம் நடிச்சிடும். ஓகே, இது பண்ணி விட்டாச்சு. இன்னும் 2 4 தானே சொல்லுது. 2 தான் ரெடியாக இருக்கு. அடுத்தது வைரர்னா தெரியுது. அதை காலை பண்ணி போக வேண்டியதான். இங்கான ஆள் இருந்த மாதிரி தெரியல. அதை அடிச்சு இடமா கூட இருக்கலாம். ஓகே, போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஜென்ரேட்டர் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆல்ரெடி உங்களை அடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் உள்ளவங்கள. ஓகே, இது பண்ணி விட்ற வேண்டியதா. அதுலேயும் இன்னும் ஒரே ஏரியாவாக இது போக
ஒரு ஏரியா செக்யூர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கானுங்க. ஆமாம், அங்கே ஆள் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போகணும். இப்போ அதையும் முடிச்சாச்சுன்னா ஓகே. கீழே இருக்கானுங்களா? எஸ், கீழே தான். இல்லையா, இந்த பில்டிங் மேலேயா? என்ன எதுனே தெரியல. கீழே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்ட்ரக்சர் தான். ஆமாம், அதுதான் சின்ன ஸ்ட்ரக்சர். நினைக்கிறேன். நம்ம பார்த்து போட்டாச்சு. இருக்கேன் அங்கே மேலே நிற்கிறவனையும் அடித்தா நல்லாயிருக்கும். போட்டான வச்சு செய்யணும். 4 பேர் செய்யணும். வேணும் ஸ்ட்ரைக் தான், வேறு வழியே இல்லை. அவனை அடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைக் 3 பேர் இதாக இருக்கிறதுனால முடிச்சிடும். அவனை இப்படியே அடித்து முடிச்சுட்டா அவ்வளோதான். அவ்வளோதான், ஃபினிஷராக போட்டாச்சு. ஆனாலும் சாவலையா? மேடம் ஸ்ட்ரைக் வேறு அடிச்சிருந்தேன். அவனுக்கு முடிஞ்சா அவுட் ஆகிட்டான். சரி, இவன் முடிஞ்சிச்சு. மேலே இருக்க மட்டும் அடிச்சா போடணும். இல்லை எதுக்கு அடிச்சு போட்டா? யாருமே இல்லாத இந்த ஒருத்தர் இருக்கான். அவ்வளோதான் இருக்கு. மேலே ரோடு அவ்வளோதான். மேலே இருக்கிறதையும் போட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஆள் இருக்கிறத ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம். போட்டு ஜம்ப்லேயே அடி. அவ்வளோதான், கீழே தான் முடிஞ்சிச்சு. ஓகே, ஆளுங்கள்லாம் போட்டாச்சு. ஜென்ரேட்டரை முடிச்சுட்டு ஓகேதான். ஓகே, ஜென்ரேட்டர்லாம் இது பண்ணியாச்சு. ஓகே, எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சு. நீ உள்ளே போய் பார்க்க வேண்டியதான். என்ன பண்ணி வச்சுருக்காங்க. போச்சு, ஒரு ஏறி ஓடு. வேறு வழியே இல்லை. ஃபாஸ்ட். ஓகே, ஆனால் ஸ்மாஷ் கேட்குது. முன்னாடி வந்து ஜம்ப் பண்ணால் ஒரு மாதிரி கூட தள்ளி போயிட்டு ஜம்ப் பண்ணுறாங்க. வந்தாச்சு உள்ள. ஓகே, உள்ள வந்துட்டோம். இது இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இனி என்ன இருக்குன்னு சுற்றி தேடி பார்க்க வேண்டியதுதான். இப்போ ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. ஓகே, அங்கே ஏதோ ஒரு லிஃப்ட் இருக்குது, அதை தான் காட்டுது. ஓகே, லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறது. இங்கே இன்னொரு இது எந்த இதுன்னு பார்க்கணும். எப்படி ஓப்பன் பண்ண முடியும்னு பார்க்கணும். லிஃப்டா டோரான்னு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வேறு வழியை பார்க்க வேண்டியிருக்கு. தேடி பார்க்க வேண்டியதான் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இந்த சைடு ஒன்றும் இருந்த மாதிரி இல்லை. பாக்ஸாக காட்டுது. ஓகே, அதான் இந்த சைடு போகிறதுனா தான். ஓகே, ட்ராலி என்ன இருக்குது அதுதான் எடுக்கணும். அது போய் எடுத்து வேண்டியதான். எவ்வளோ வரும். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. போயிடலாம். இப்போ வழி ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம கால் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கான். ஓகே, கால் பண்ணி தான் போனோம். ஓகே, இங்கே இன்னொன்று இது வச்சுருக்காங்க. அதில் தான் நியூ ஃபார்ம் இருக்கான். அதை வெளில எடுக்கிற வேலையை பார்க்குறோம். ஓகே, இங்கே ஆளுங்க இல்லை. அவன் யாரும் இல்லாத நேரம் வந்ததுனால எஸ்கேப்பு. இல்லைன்னா அவங்களுக்கு கூட சண்டை வேற பண்ணணும். வச்சு செய்வாங்க. நியூ ஃபார்ம் பற்றி இருக்கு. என்ன பண்ண போகிறான்னு பார்த்துட்டு இருக்கான். Are you seeing this giant armor container thing? Totally not suspicious. You think the new form's in மேலே there? தான் இருக்குது. மேலே வழியாக தான் போக வச்சுருக்கான். சரி, நீ மொத்தத்தையும் ரெடி பண்ணணும். Running away from it. கலெக்ஷன் கொடுத்து எல்லாத்தையும் அன்லாக் பண்ண தான் முடியும். இங்கே என்ன பார்க்குறான். Krieger doesn't understand new form well enough to make more. ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கான். She mapped out how its reactivity works. பக்கத்துலேயே இது இருக்குது. கொடுக்கணும். எனர்ஜி கொடுத்துடலாங்க. கொடுக்காம தான் போகிறோம். தெரில என்னன்னு தெரில. ஓகே, நான் காட்டுதெல்லாம் பக்கத்தில் என்ன தான் இருக்குது. நம்மளால் என்னென்னு அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டில் கொடுத்தாச்சு. அடுத்தது எங்கன்னு பார்க்கணும். சரி, பார்த்து அடுத்த 2 தானே. இந்த 3 வந்துருந்தேன். இதை மட்டும் 4 தானே. Pro, she's your best friend. இங்கே இருக்குன்னு தெரில. Besides me. Con, she's a tinkerer. Pro, talking to her is easier than sneaking around behind her back. சரி, சுற்றி தேடி பார்க்க வேண்டியதான். The other Spider-Man was super ஓகே, clear. என்ன ஒன்று இருக்குது. Don't tell anyone who you நம்ம are. வண்டி கொடுத்தோம்னா அடுத்த ஜாஸ்தியாகும். Maybe if she knows it's Come on, you she's fighting, done. she'll rethink the whole ரெடி tinkerer thing. பண்ணியாச்சு. Maybe you're right. அடுத்தது 3வது உள்ளது எங்கே இருக்குது.
லாக்கு அது டார்க்கில் அது வேறு இல்லை. Drywall's இங்கே falling மேலே apart. காட்டுது. ஓகே, இந்த சைட்லோடி ஓப்பன் இல்லை. ஓகே, இன்னொரு சைட்லோடி தான் போகணும். ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லையே. ஓகே, மேலே எடுப்போம்னா ஓகே, இதில் கீழே இருக்குது. Finn's been making new weapons to deal with me. என்னன்னு Guess she பார்க்குறோம். told the rest of the underground to keep tabs. என்னது இது? அவர் ஆள் நிற்கிற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஓகே, சரி, 3 இதுலேயும் சார்ஜ் பண்ணியாச்சு. That's 2. 3 முடிஞ்சிச்சு. இன்னும் 1 ஒன்றுன்னு நினைக்கிறேன். What's the worst that could happen? எங்கே இருந்து There's எடுக்காம the guy பார்க்கணும். 30 blocks away. அங்கே ஒன்று காட்டுது, அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் சார்ஜ் கொடுத்தாச்சுன்னா இன்னும் அது எப்படி போகிறதுக்கு? அது 10 கிட்ட இருக்குதா? Clear line of sight to the generator. ஓகே, என்ன இருக்குது? Finn's feeding Yeah. rocks on bad Yeah, intel so what- they don't get close to her or the new foreman. She's good. ஆமாம், நல்லது இல்லை. அங்கே போய் தின்னா லாஸ்ட்டாக உள்ள ஜென்ரேட்டர்லையும் சார்ஜ் பண்ணுறோம். இது போய் அன்லாக் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். All right, backdrops are clear. லைட் தெரியுது, But I அன்லாக் still need ஆயிருக்குன்னு to connect நினைக்கிறேன். the generator. போய் பார்ப்போம். இன்னும் வயர் காட்டுது. அதெல்லாம் இது பண்ணிட்டோமே. தினமும் அங்கே போய் தான் பார்க்கலாம் என்ன பண்ணலாம். மனம் கொஞ்சம் தான் முடிஞ்சிருச்சுல, சார்ஜ் இருக்குது. அப்புறம் எது கேட்குது? L2 R1 கொடுத்து ஓகே அதில் கனெக்ட் பண்ண சொல்லுதான். No one's here. I could look around some. அடிச்சுட்டே ஓகே. எங்கே போகிறோம்? அதில் இப்போ இதுக்கு டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். வரலையே. என்ன பண்ணலாம்? திரும்பவும் அதுதான் காட்டுது. திரும்பவும் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாத அதே தான் காட்டுது, L2 R1 தான் காட்டுது. ஓகே, சார்ஜ் பண்ணிவிட்டு நான் L2 எவ்வளோ கொடுக்குறேன். Probably worth following. தேடி தான் பார்க்கணும் எதில் இது பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் வேறு ஒன்றும் இல்லையே. அப்படியே அடிச்சு ஒரு யூஸ் இல்லை. எதில் கொடுக்கணுன்னே தெரியாமல் அடிச்சு யூஸ் பண்ணுவேன். அடிச்சு வச்சு எங்கே கொடுக்குறது? அங்கே ஏதோ ஒரு இது காட்டுது, அதுக்கு வேணாம். ஒயர் காட்டுது, வேறு கற்றுக்கலாம். இங்கேயும் அதுதான் காட்டுது. சொத்து என்ன பண்ணாலும் இதாகுது. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் தானே பண்ணுறதுக்கு. சுற்றி சுற்றி ஓட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் செக் பண்ணி பார்த்துடலாம். அதில் என்னத்தி போட்டு யூஸ் இல்லை. அதுக்கு தான் இன்னும் கரண்டே வரலையே. அங்கே வச்சு நான் பண்ண போகிறோம். இங்கே ஒயர் இதுலேருந்து வருது, இதுலேருந்து இதாக வருது ஒயரு. ஓகே, இதுக்கு கொண்டு வரதுன்னு சொல்கிறான். மேலே எதுவும் இல்லையே. அதுலேருந்து இதுக்கு தான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே, வச்சாச்சு. ஏதாச்சு எடுத்து அடுத்து நம்ம வேண்டியதான். கொடுத்தா வரலையே. அது கொடுத்தா வரலையே. ஷூட் பண்ணால் வரலையே. அதை கொடுத்தா வரணும். வந்துச்சா? இல்லையே. ஒன்றுதான் பண்ணணும் இல்லையா? சுற்றி சுற்றி கேட்குறதே வேறையாக போயிட்டுருக்கு. இங்கே எங்கேயும் கொடுத்தா வருதா? இல்லை. இங்கே டேரெக்டாக கொடுக்குறதுக்கும் ஆப்ஷன் இல்லை.
இங்கே அங்கேயும் இல்லை. Looks like Finn's making a new mask. என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கா பாரு. Soon as இதெல்லாம் I நம்ம find a way around போடுறதுக்காக பண்ணி Underground's வச்சிருக்கா. weapons, she comes up with something new. சரி முதல்ல அதை அன்லாக் பண்ணி நோக்காமல் எடுத்துகிட்டு போவோம். வேறு வழி இல்லை. ஸ்டோர் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. இது எதில் கனெக்ட் பண்ணுறதுங்க தான் பார்க்கணும். ஓகே, திரும்பவும் எடுத்தாச்சு. கனெக்ட் பண்ணுறது தான் எதுவும் தெரியல. ஓகே, அப்படி அடித்தா அதை உடையதான். அப்படி இதாகல. என்ன பண்ணுனே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோமே. இதிலே 2-3 வருஷமாக சுற்றிட்டு இருக்கோம். சார்ஜ் ஜென்ரேட்டர்ஸ் தான் போட்டிருக்கோம். சார்ஜ் தான் பண்ணியாச்சு 4 ஜென்ரேட்டரும். அதுக்கப்புறம் என்னத்தை சார்ஜ் பண்ணணும் புரியல. 4 பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வேறு ஜென்ரேட்டர் இல்லை. ஜஸ்ட் ஓடுறது வேலையாக இருக்குது. அந்த இதில் கனெக்ட் பண்ணாலும் வர மாட்டேங்க. இங்கேருந்து அதில் லைன் கொண்டு போனதுக்கும் வரல. இங்கே ஒரு இது இருக்குது. டேரெக்டாக இது பண்ண முடியாதான் பார்ப்போம். இதுக்கு வருதானே. அது காட்டலை. அது கொடுத்தா வரல. அதுக்கு வரல. Can't make a direct connection. இதுக்கு கனெக்ட் ஆகுது. Might ஓகே, be able to ஒரு use இது that relay node முடிஞ்சிருச்சு. to run a daisy chain. வேறு இதுலேருந்து எதுக்கு கனெக்ட் பண்ணணும். அந்த மேலே உள்ள ஒன்றும் அதுலேருந்து எதுக்கு கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நிறைய காட்டுது. ஓகே, இங்கே எது காட்டலாம். அதெல்லாம் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே தள்ளி இருந்தால் தான் 2 சைடும் நிறைய ஏரியா கவர் பண்ண முடியும். பக்கத்தில் போயாச்சுன்னா எது எங்கே வைக்கணும்னு தெரியாது. ஓகே, ஷூட் பண்ணு. எவ்வளோ பக்கத்தில் தெரியாது. சரி வரணும், வேறு வழி இல்லை. ஓகே, அடிச்சாச்சு. எங்கே அடுத்து என்ன வந்துருச்சு. அவ்வளோதான். இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. முடிஞ்சிடுச்சா? ரெண்டு தானா? இல்லை, அங்கே இன்னொன்று அந்த ஜென்ரேட்டருக்கு. சரி, அந்த இன்னொரு காயில் ஒன்று இருந்துச்சு. அது எதுலேருந்து இருக்குன்னு தான் தெரில. அதுலேருந்து இங்கே எடுத்துடலாமா? இந்த ஜென்ரேட்டர் டேரெக்டாக வரல. ஓகே, அது முடிஞ்சிச்சு. இங்கே வேறு எதுவும் காட்டலை. இந்த சைடு உள்ளது இந்த இடத்துல மாட்டிருக்கலாம். அதில் வந்து எப்படி எடுக்கிறதுக்கு? இதில் இந்த வச்சு எங்கே போடுறது? தேடுறதா இருக்குது. வேறு ஒன்றும் நடக்கலை. 1 மணி நேரம் விளையாடுறோன்னா 1/2 மணி நேரம் தேடுறோம். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தேடுறோம். 10 நிமிஷம் சண்டை போடுறோம். அப்புறம் 5 நிமிஷம் ஸ்விங் பண்ணுறோம். அதையும் எடுத்து போட்டு ஒரு யூஸ் இல்லை. இங்கே அன்லாக் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதில் மேலே உள்ளது எதுவும் உடைக்க முடியுமா? ஓகே, இது உடைக்கலாம். உடைச்சாச்சு. பட் ஆனாலும் அது கீழே எல்லாம் இருக்கேன். அதில் இந்த இடத்து எங்கே இது பண்ணுறதுக்கு இதுக்கு பண்ணுமோ? தொங்கிட கிடக்கிறதுக்கு தெரியலையே. எடுத்து பார்ப்போம். கீழே இருக்கிறதால எப்படி எடுக்க முடியும்னு எனக்கு தெரில. தெரிஞ்சு வரல. பக்கத்தில் இருந்து எடுத்தால் வரைக்கும் போக முடியாது. வந்துடல. ஸோ இதில் இருந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயாவது தான் பார்க்கணும். நைட்டு ஆர்டிஃபிஷியல் தான் போகலாம் போகிறோம். இங்கேருந்து எடுத்து எங்கே கொண்டு போகிறது? வரல. கரெக்டாக சென்ட்ரல் அடித்தாங்க தான் இது மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இல்லை. அங்கே ஓப்பனிங்லாம் ஒன்றும் இல்லை. சுற்றி தேடிட்டு இருக்கோம். ஒன்றும் அமைய மாட்டேங்க. எங்கேயாச்சும் கரெக்டான லொக்கேஷன் கிடச்சின்னா முடிச்சிடலாம். அந்த ஜென்ரேட்டர்லேருந்து டைரெக்டாக வாங்கி கனெக்ட் ஆகிறேன். இங்கேயும் வேறு எதுலேருந்து வருந்த மாதிரி தெரில. இங்கே தான் எதுவும் இல்லை. இங்கே ஜென்ரேட்டரே கிடையாது. இங்கே எதுக்கு வந்தது?
ஜென்ரேட்டர் கிடையாது, இதுக்கு ஆல்ரெடி தேடிடலாம். வேறு வழி இல்லை, வேறு ஏதாவது பண்ணி தான் ஆகணும் இப்போதைக்கு. ஐயோ ஐயோ, இந்த மாதிரி வந்து ஏதோ சர்க்கிள் மாதிரி தெரியுது. இது இல்லையா? ஓகே, இங்கேயும் போயிடுச்சு. கொண்டு போகிறதுக்கு எதாவது இருக்கா? இல்லை. சுற்றி சுற்றி ஓடுறா, வேறு வழியே இல்லைடா. ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறேன் 3 மணி நேரம் ஆகுது. இதுவே இப்படி இன்னும் போக போக என்னெல்லாம் வருதுன்னு தெரியலையே. பார்ப்போம், எப்படியாச்சும் இது பண்ணால் மட்டும்தான் வரும். இங்கேருந்து எடுக்க முடியுமா? எதுவும் வரலையே, அடிச்செல்லாம் சிம்பிள் வரவே இல்லையே. இங்கே வேறு எதுவும் பக்கத்தில் இருந்த மாதிரியும் இல்லை. கீழே ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளே வரலையா? தண்டர் சிம்பிள் வரணும், தண்டர் சிம்பிள் வரணும், சார்ஜிங் சிம்பிள் வேறு பஜ்ஜி பண்ணி ஒரு விஷயம் இல்லை. ஃபைண்ட் பவர் சோர்ஸ் கனெக்ஷன் டு சென்ட்ரல் கண்டெய்னர். பவர் சோர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நல்லா ஜென்ரேட்டர் சென்ட்ரல் கண்டெய்னருக்கு கனெக்ட் பண்ணுறதெல்லாம் ஓகே, அந்த இது மட்டும் தான் கனெக்ட் ஆகலாம் கேட்குது. அது ஏன்னா இதுலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு ஆகலையே. ஓகே, இதில் இருந்து பண்ணலாமா? ஓகே, இதில் என்ன பண்ணலாமா? ஆமாம், இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு போய் நியூ ஃபார்ம் வீடு. ஓகே, நியூ ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. எடுத்துட வேண்டியது தான். Finn's pumping energy into the new form, making it unstable like my venom did. Which exploded the bridge. So, what? Does she want to blow up the theater? போய் எடு ஃபஸ்ட் நியூ ஃபார்ம் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். Roxxon Plaza. Whoa, what? ஓகே, அவனோட புதிய மொத்தமாக அடிக்க வைக்கிறது தொடங்குறதுக்கு முன்னாடியே இன்னும் ஃபார்ம் பிளாஸானதை சொல்லிட்டு இருந்தாங்க. மொத்தமாக அடிக்க வைக்கிற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேலே போய் அந்த ஃபார்ம் எடுத்துட வேண்டியதான். இங்கே வேற அன்னைக்கு 1 மணி நேரமாக சுற்றி தேடி இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணா எப்படி எல்லாமே அடிச்சுட்டு வேற எடுக்கணுமா? சுத்தம் வாய்ப்பில்லை ராஜா. If any part of her plan goes wrong, people will get hurt. I like your new place. Is there a phantom anywhere? ஒருத்தனை ஃபுல்லாக முடிச்சாதான் முடியும். நான் வேறு ஸ்பெண்ட் பண்ணி வரல, ஒருத்தனை முடிச்சே ஆகணும். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் வந்தாலும் ஓகே. என்ன அதெல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் போடு என்ன சுற்றி சொல்கிறாங்க. அவ்வளோதான்டா. ஃபினிஷரை போடாமல் ஆமாம் 3 ரூபாய் போடு. ஓகே, இன்னும் ஆக முடியலையா? நல்லா அங்கே ஜாம் பண்ணிட்டோம். யாருடைய வச்சு எடுத்துதான் ஈஸியாக இருக்கும். ஃபினிஷரை ரெடியாக இருந்துச்சு. ஃபினிஷரை போட்டு அவ்வளோதான். 3 ரூபாய் ஒரு சவுட்டு நல்லா எஸ்கேப் ஆகிடும். அது கொஞ்சமாக இருக்கும். அதுக்குள்ளே எடுத்தாலும் சொல்லுவாங்க. இங்கே எது சொல்லலாம் மாதிரி போ 2 பேரும் நடுவில் இருக்கிறதா? ஒரு சைடில் இருந்தாலும் ஒருத்தனை எல்லாரும் ஒரே டைரக்ஷன் எடுப்பாங்க. நடுவில் இருந்தால் சுற்றி அடிக்கிறது எல்லாம் வந்துட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் தான், நான் 3 பேர் இருந்தாங்க. பார்த்தா 4-5 பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் இந்த பண்ணுறாங்க. நல்ல வேலை ராக்ஸாம் தான் அப்படி எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரில.
அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான பாடு பசங்க. போ அது ஒன்று தான் ஓட முடி அவன் அடித்தா தான் முடிஞ்சிச்சு. யாருமே அடிச்சு முடிச்சுட்டான் அவ்வளோதான். ஓகே எல்லாரையும் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த வேறு வளர்த்து வச்சு வரணுங்க. சீடு வேறையா நல்ல வேலை எஸ்கேப் ரன் பண்ணி வெனம் பண்ணிதான். ஆக்சுவலாக இவங்களுக்கு இது வந்து வெனம் பஞ்சுக்கு வந்து வீக்காக இருக்கும். அதனால ஒரு நல்ல இது. டாக்டர் வந்து வெனம் பஞ்சு வந்து அவங்களுக்கு பண்ணிக்கிட்டாரு. அடுத்த ஓகே அவன் முடிச்சாச்சு. ஃபினிஷர் ரெடியாக இருக்கு. அவ்வளோதான். ஃபேமஸ் பார்த்தாங்க எங்கே இருக்கணும் தெரிஞ்சிருச்சு. ஸ்லோ உடனே போயிடுது. அதான் பிரச்சனை. ஃபினிஷர் இருக்கணும். ஓடு மூஞ்சிலே டவுட். முடிச்சாச்சா ஓடு ஃபாஸ்ட்டாக போய் நிற்காம எடு. ஓட்டாக்கியாச்சுண்ணா ஓடுறான். அவ்வளோதான். நிற்காம தூக்கிட்டோம்னா நடந்துருச்சு. யாரு அதுக்குள்ள யாரையெல்லாம் அடிச்சாச்சுன்னா வந்தோம். மேலே இருக்காங்களா? யார்தான் நீங்களாம் இருந்தா வரீங்க? எல்லாரையும் முடிச்சாச்சுன்னு பார்த்தோம். நான் எங்கெங்கோ போட்டுருக்காரு காணும். அதான் எங்கே இருக்கணும் தெரியல. என்ன திரும்ப இருக்குள்ள தண்ணி. அவ்வளோதான். ஓகே இப்போ போய் எடுப்பாத ஃபஸ்ட்டு. வந்தாச்சு. ஃபார்மாக எடுத்தாச்சு. இங்கே வந்தாச்சு. ஃபைனல் பாஸ் இவங்க தான். இங்கே ஐயோ எடுத்து போட்டாலே ஓடு பின்னாடியே ஓடு. வேறு வழி இல்லை. ஏதாவது செஞ்சிட போகிற எல்லா டெக்னாலஜியும் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கான். அடிச்சு சொல்றதே நிறையா வச்சிருக்கான். முன்னாடியே போக வேண்டியதான். ஒரு முன்னாடியே ஓடு வழியே இல்லை. 100 மீட்டர் தாண்டி போய் விட்டு போகிறான். நம்ம போகிற லட்சணத்தில் பிடிச்ச மாதிரி தான். அவ்வளோ ஒன்றும் வாங்கணும்னா அது எப்படி பேக் பேர் ஆகணும் தெரியாது. பாவம் நம்மால் தான் மைல்ஸ் மரம் அவளுக்கு தெரியாது. சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணோன்னு தெரியாது. மேபி சண்டை இன்னும் பெருசாகலாம். இது நடந்துச்சுன்னு தெரிஞ்சு நீ இது பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். அவள்கிட்ட தானே சொன்னானா இல்லையா? சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அவள்கிட்டேன் வாங்கணும் என்ன ஆச்சு என்ன ஏதுன்னா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டான். தெரிஞ்சு ஏன் இது பண்ணுறாங்க மாதிரி அவளை தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓடு வேற வழியே இல்லை. ஓடுதான் ஆகும். பரத்துல வந்து போகிறாங்க. ஜம்ப் பண்ணிட்டு ஒரே இன்னொரு இது ஜம்ப் பண்ணி போடுறான். யாருலேயே எடுத்தா ஓகே. அவன் இது பண்ணுற ப்ரெஷரில் காரே பறக்குது. அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து விடுறான். இப்போ பில்டிங் எப்படி நிற்குது? இங்கே அதிகம் போக மாட்டேங்க. ஹார்பரா வந்தாச்சா? இங்கே ஹார்பரா ஓகே. ஓடு வேறு வழியில் பெஸ்ட் மிஸ். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் எப்படினாலும் ஓடிடுறான். கடை மட்டும்தான் நம்மளால. நான் போகிறேன். நம்மளோட ஃபாஸ்ட்டாக போகிறேன். எப்படின்னு தான் தெரியல. ஜம்ப் பண்ணாலும் பக்கத்தில் இருக்க காரே பறக்குது. அவ்வளோ தூரம் இது பண்ணுறான். எனர்ஜி இது ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வேற புதுசாக விட்றாங்க. வேற ஐக்கியா நல்லா இருக்கு. ஹெல்த்து ஜம்ப் பண்ணுறான். ஹெல்த்து கம்மியாக தான் குறையுது. அதனால எஸ்கேப்பு செஞ்சுட்டாரா வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கான். நமக்காண்டி வருவான் வச்சு செஞ்சிடலான்னு. ஓகே
செய்ய போகிறான் நம்மளை. இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். One good reason not to end you. சொல்கிறது சொல்கிறா, நம்மளால் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஓகே, Be very upset. எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்றோன்னா ஓகே அவளுக்கு ஷாக்கு. Can we just... வேறு ஒன்றும் பண்ணுறது இல்லை. அடியும் எங்கேயாச்சும் பிறந்ததே அவளை பிடிக்க முடியாது. அவள் இஷ்டப்பட்டான் எங்கே போனால் அந்த அதுக்குள்ள நம்ம வாங்கின அடியில் வந்து ஒரு கேவலை வச்சு செஞ்சுதான். இதெல்லாம் ஃபைனல் பாஸ். இவக்கிட்ட எப்படி சண்டை கூட போகணும்னு தெரில. ஓகே, இது என்ன என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. Hey, how to go with Finn? ஓகே, நம்ம லெவலப் ஆகிருக்கோம். ஒரு ஸ்கில் பாயிண்ட்டும் வந்திருக்கு. I'm actually at home. 5% வெனம் ஸ்டன் எலிமிஸா ஸ்டன். ஓகே, வெனம்னால ஸ்டன் ஆகிறது, நம்மனால ஸ்டன் ஆகிற எனிமிக்கு I'll call you later. 5% எக்ஸ்ட்ரா அட்டாக் கிடைக்குது. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.